நான் எதுக்கு தேவையில்லாம இந்த ஈர வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னே தெரியலையே! அமைதியா ஒரு ஓரமா ஒளிஞ்சு நின்னு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருந்தாலே, இந்நேரம் இருந்தாலும் அவங்க கிட்ட மாட்டியிருப்பான். அதுக்கப்புறம் ஸ்கூல் பக்கமே வந்திருக்க மாட்டான். இருந்தாலும் இந்த வாயில்லா அப்பாவி ஜீவன் நம்ம கண்ணு முன்னால கொடூரமா சாகுறத பார்த்துக்கிட்டு எப்படி எதுவும் பண்ணாம சும்மா இருக்குதுன்னு, இப்ப தான் பண்ணது சரியா தப்பாங்கிற குழப்பத்திலே படிக்கட்டுல வேக வேகமா ஏற, பேலன்ஸ் மிஸ் ஆகி தொப்புன்னு கீழ விழுந்துடுறான். யப்பா! நல்ல வேளை பூனைக்குட்டிக்கு எதுவும் அடிபடலன்னு அத பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க. இவள ஃபாலோ பண்ணிக்கிட்டே உங்க டீச்சரும் பின்னாலே வந்துர்றாரு. ஏய்! நீ இன்னும் நான் கேட்ட எந்த ஒரு கேள்விக்கும் பதிலே சொல்லலையே! ஏன் எனக்கு உன்கிட்ட இருக்க எந்த ஒரு புனையும் தரவே மாட்டேங்கிற? இன்னைக்கு எதுக்கு என்னைய ஃபாலோ பண்ணிட்டு பின்னாலே வந்த? கேட்கிறேன்ல, பதில் சொல்லுன்னு டெரரா பல கேள்விய கேட்டுக்கிட்டு இருக்க. அட போங்கடா! அப்போலருந்து சும்மா ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு செமையா போர் அடிக்குதுன்னு அந்த பூனைக்குட்டி மீகோ கையில இருந்து எகிறி குதிச்சு ரோடு பக்கமா குடு குடுன்னு ஓட, இப்பன்னு பார்த்து கரெக்ட்டா ஒரு கார் வேற செம்ம ஸ்பீடா இந்த பக்கமா வருது. அந்த பூனைக்குட்டி கார்ல அடிபட போறத பார்த்ததுமே, திடீர்னு இவளுடைய டீச்சர் தன்னோட உயிர பத்தி கூட கொஞ்சம் கூட கவலையே படாம, சட்டுன்னு காருக்கு முன்னாடி ஜம்ப் பண்ணி, அந்த பூனைக்குட்டிய காப்பாத்தி விட்டு, அது வாங்க வேண்டிய அடிய இவர் வாங்கி கீழ விழுந்துறாரு. இத பார்த்ததுமே, இங்க என்னய்யா நடக்குது? இவ்வளவு நாளா நம்ம இந்த ஆளு தான் எல்லா பூனைகளையும் கொடூரமா கொன்னுகிட்டு இருக்காருன்னு நெனச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இவரு என்னடான்னா எத பத்தியும் கவலையே படாம, ஒரு பூனைக்குட்டிய காப்பாத்த தன்னோட உயிரையே பணயம் வைக்கிறாரே. இங்க என்னதான் நடக்குதுன்னு ஒண்ணும் புரியாம செம கன்ஃப்யூஸ்ல இருக்கா.